படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நியூக்ளியர் அட்டாக் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. பிரான்ச் பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஒரு டைம் பார்க்கலாம். கௌதம் கார்த்திகாக பார்க்கலாம். நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காப்ல. கற்பனைக்கு அப்பாற்பட்டது. மோடி வராப்புல இந்த போர் நடக்குதுங்களா, அந்த போர் எல்லாம் இந்த சீன் தான் ஃபுல்லாக வருது. லாஸ்டா கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருக்கு. ஃபுல் ஆக்ஷன் மூவி தான். ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்ட்ரோவுக்குலாம் 10 பேரை சுட்டு தள்ளுறாங்க. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு ஹாலிவுட் தரத்துல எடுத்துருக்கிற படம். ஆரியா வந்து அது தெரியும்ல, 6 அடி உயரத்துல வாட்ட சாட்டமா ஆரியா. அப்புறம் கௌதம் கார்த்திக் அவர் தான் வந்து வில்லனா நடிக்கிறாரு. மஞ்சு வாரியர் லேடி சூப்பர் ஸ்டார். ஒரு 40-45 வயசுல எல்லாரும் அம்மா, அக்கா, அண்ணி, சித்தின்னு கேரக்டர் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஆக்ஷன் பிளாக் எல்லாம் பண்ணிருக்காங்க. படம் நல்லா தான் இருக்கு ப்ரோ. இருக்கு லேக்லாம் இல்லை, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் போச்சு. ஆக்டிங் கௌதம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்றது, கொஞ்சம் வந்து நடுநடுவில் கொஞ்சம் லேக் அடிச்சுது. ஆனால் லேக் இல்லாமல் தான் இருந்தது. ஓகே தான் ப்ரோ. படம் விவேகம் படம் வந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஃபுல்லாக தான் ப்ரோ ஆக்ஷன். இந்த நியூக்ளியர் அவர் தான் ப்ரோ எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆக்ஷன் தான் ப்ரோ ஃபுல்லாக. காமெடி அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. பிஜிஎம்மா ஒரு சில பிஜிஎம் நல்லா தான் இருந்துச்சு. கேட்குற மாதிரி இல்லை, அவ்வளோதான். மிக்சர் சொல்றீங்க. மிக்சர் சூப்பராக இருந்துச்சு படம். அதாவது நல்லா இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டு நல்லா எடுத்திருக்காங்க படம். இந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு எடுத்திருக்க படம் வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் கூட்டம் கம்மி. கண்ணுக்கு தெரியாம வந்து துரேந்திர 2 போய் பார்த்து செலவு பண்ணி 1000 கோடி 2000 கோடி கலெக்ஷன்ஸை வந்து உண்டாக்குறாங்க. ஆனா வந்து நம்மளும் எடுத்திருக்காங்க கஷ்டப்பட்டு. அந்த படத்தை பார்க்கறதுக்கு உண்டான முதல் நாள் ஃபர்ஸ்ட் நாள் கூட்டம் கம்மி. ஆனா நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து படம் சூப்பர் சொன்னாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பிக்கப் பார்த்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அது நல்லா இருக்கு. அதாவது கதையோட நம்ம கண்டென்ட் வந்து சொன்னா நம்ம விஜயகாந்த் சார் நிறைய படம் பார்த்துட்டோம். விஜயகாந்த் சார், சரத்குமார், அர்ஜுன்லாம் பார்த்துட்டோம். இது வந்து கண்டென்ட் கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஒரு டிவைஸ், மெயினான டிவைஸ் ரஷ்யாவில் இருக்கு. ரஷ்யாவில் வந்து கை மாறுது, இதுக்கு பாகிஸ்தான் மாறுது. அந்த டிவைஸ் வந்து இந்தியா கொண்டு வராங்க. அந்த டிவைஸ் வந்து தவறான ஆளுங்க கிட்ட கிடைச்சிதுன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கான பேர் மேலே இறந்துருவாங்க. அந்த டிவைஸை வந்து கொண்டு வந்தாங்கன்னா இல்லையா தான் படம் சார். இந்த டிவைஸ் வந்து கை மாறி போகுது. அது வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது, எந்த விதமான ஸ்கிரீன் பிளேல வந்து லேகே இல்லை. படம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஒரு ஹாலிவுட் படம் எப்படி பாக்குறவங்க அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருக்கு. படம் அர்னால்டு மாதிரி நம்ம ஆர்யா பாடி வந்து நல்லா சரியா வச்சிருக்காரு. ஆனா என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் படம் வந்து ஆர்யா விட வந்து நடிப்பு வந்து கௌதம் கார்த்திக் சூப்பரா பண்றாரு. ஏன்னா கௌதம் கார்த்திக் இந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருப்பாங்க யாருக்கு தெரியாது. ரொம்ப நல்ல ஸ்டைலா நல்லா பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, ஹாலிவுட் படத்தை பார்த்து நம்ம கை தட்டுறதை விட நம்ம தமிழ்நாடுங்க ஹாலிவுட்க்கு ஈக்குவலா எடுத்திருக்காங்கல்ல, ஸோ அதை கை தட்டுறது தான் ஒரு தமிழுக்கு பெருமை. சரத்குமாரோட ஆக்டிங் வந்து ட்விஸ்ட் இதுக்கு மேலே வரும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேட்டனா எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. எதிர்பார்க்காத இது ஆரியா மாட்டோம். ஆரியாவுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்லாம் இருக்கு. எப்படி இது அது நல்லா இருக்கு. மிஸ்டர் எக்ஸ் யாருன்னு வந்து நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொமான்டிக்கு காமெடிலாம் இல்லாம ஒரு சாங் ஒரு 2 தான் வருது. இல்லாம நமக்கு போர் அடிக்காத அளவுக்கு உட்கார வச்சிருக்காங்க. நல்லாவே இருக்கு படம். மெயின் லேக் இல்லை சார். முடித்த காசுக்கு நம்ம ஒர்த்து தான் கேட்டாங்கன்னா 100% ஒர்த்து. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். இந்த படம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கிற படத்தை அநியாயத்துக்கு நம்ம எதுக்கு போர்னு சொல்லணும். நல்லாவே இருக்கு. சூப்பராக இருக்கு படம் சார்.